ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை எபிரேயர் புத்தகம் 10வது அதிகாரம் 11 18 வசனங்கள். அதில் சிறப்பாக 11 13 வசனம். அங்கே தம் பகைவர் கால்மனை ஆக்கும் வரை அவர் காத்திருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு குருவும் தனக்காகவும் மக்களுக்காக பலி கொடுப்பார்கள். ஆனால் கிறிஸ்து தனக்காக அல்ல, உலகத்துக்காக தன்னையே ஒரே முறை பலி கொடுத்து செலுத்திவிட்டு கடவுள் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்கே தம் பகைவர் கால்மனை ஆக்கும் வரை காத்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவருடைய பிள்ளைகளாகி நாம் பகைவரை கால்மனை ஆக்கும் வரை அவர் காத்திருக்கிறார். இது 1-15-25 பார்க்கிறோம். நாம் வெற்றி கொண்டு அவருடைய சமூகத்திலே கால்மனை ஆக்கும் வரை காத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய உள்ளத்திலே இந்த கடவுளுடைய வார்த்தை பதிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மன்னிப்பை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமாண்டவரை, இதோ பகைவரை கால்மனை ஆக்கும் வரை நீர் காத்திருக்கின்றீர். நாங்கள் அனைவரும் உமக்காக காத்திருக்கிற தெய்வீக சமூகத்தை வழிநடத்த எங்களுக்கு இந்த அருளை தாரும், இந்த வழிநடத்தலை தாரும். எபிரேயர் 9:28 சொன்னது போல உமக்காக நாங்கள் காத்திருக்கிறீர், எங்களுக்காக காத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் உமக்காக காத்திருந்து நிறைவேற்ற காண அதுக்காக நல்ல